ஏஜிஎஸ் ஆஸ்ட்ரோ எனர்ஜி பவர் சிஸ்டம்ஸ் வழங்கும் குரு பயிற்சி பலன்கள். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் எம்ஜி சுபாஷினி. இந்த வருஷத்துக்கான குரு பயிற்சி நம்ம ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதுவும் வரப்போகுது. மே 1/5/2024 வருஷம் குரு பயிற்சியானது நடக்க போகுது. இந்த குரு பயிற்சி நம்ம எல்லாரும் ரொம்ப விருப்பமா ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஒண்ணு இல்லைங்களா? நம்ம சனி பயிற்சி எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறோமோ அதே மாதிரி குரு பயிற்சி வருஷத்துக்கு ஒரு தடவை குரு பகவான் இடம் மாறுவாரு. அவருடைய இடம் மற்றும் அவங்க பார்க்குற பார்வையை வச்சு நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத தீர்மானிச்சுக்கிறோம். அதே மாதிரி நம்மளுக்கு கல்யாணம், வீடு வாங்கணும், வீடு கட்டணும் சார், இடம் வாங்கணும், குழந்தைங்க படிப்பு, எல்லா ஒரு சுப விஷயங்களையும் கணிக்கிறவரு நம்ம சுபகிரகமான குரு பகவான். அவர் இருக்கிற இடத்தையும் அவர் பார்க்கிற பார்வையும் வச்சு நமக்குடைய வாழ்க்கைகள் எந்த அளவுக்கு ஏற்றம் அடையுது, எந்த அளவுக்கு இரக்கம் அடையுது அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். அதே மாதிரி குரு பகவான் அவருடைய பார்வையினால நம்மளுடைய வாழ்க்கைய பலமாவும் ஆக்குவாரு. அதே நேரத்துல நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு நம்மளை சமன்படுத்துற ஒரு கிரகமாவும் இருப்பாரு. கிரகங்கள்லயே சுப கிரகம் அப்படின்னு அழைக்கப்படுறவர் இவர் தான். இவர் வருஷத்துக்கு ஒரு தடவை இடம்பெயர்வாரு. இப்போ ரிஷப ராசிக்கு இடம்பெயர்ந்திருக்கிறார். மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடம்பெயர்ந்திருக்கிற நம்ம இந்த குரு பகவான் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நல்லா செய்ய போறாரு, அதே போல நம்மளை எந்த அளவுக்கு ஒரு மேல்நிலைக்கு கொண்டுட்டு வர போறாரு, நம்ம வீட்டுல இனி அடுத்து குழந்தை சத்தம் கேட்குமா, கெட்டி மேல சத்தம் கேட்குமா, புது வீடு வாங்க போறோமா அப்படிங்கிற ஆவலோட நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறோம். அதுக்கு பதில் தரும் விதமாக இன்னைக்கு குரு பயிற்சி பலன்களை பத்தி பார்க்க போறோம். மீனராசி நேயர்களே, குரு பயிற்சி வந்துருச்சு. மே 1/2024 குரு பயிற்சி. இந்த குருவானவர் உங்களுக்கு 3ஆம் இடத்திற்கு வர்றாரு. இந்த குரு பயிற்சி எவ்வளவு சூப்பரா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இந்த குரு பயிற்சி மீனராசி நேயர்களுக்கு 3ஆம் இடத்திற்கு வந்திருக்குங்க சார். 3ஆம் இடத்து குரு எந்த அளவுக்கு மீனராசி நேயர்களுக்கு நன்மையா இருக்க போகுதுங்க சார்? மீன ராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடத்துல இப்ப குரு இருக்கு. குருவுடைய பார்வை 3, 5, 9 பார்வைக்கு ஒரு பலம் இருக்கு, இருக்கும் இடத்துக்கு ஒரு பலம் இருக்கு. இப்ப கொஞ்சம் பலமா இருப்பாங்க, எந்த வேலையும் போல்ட்டா பண்ணுவாங்க. அந்த மாதிரி இடத்துல இப்ப குரு இருக்குது. இப்ப குருவுடைய திசையோ குரு புத்தியோ நடந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப இந்த மாதிரி குரு பயிற்சி பார்த்துட்டு நிறைய பேத்துக்கு அந்த குருவுடைய கோயிலுக்கு போறது, இந்த மாதிரி நிறைய கோயில் ஸ்தலத்துக்கு போறதுக்கூடிய வேலைகள் அதிகமா பண்ணுவாங்க. இப்ப இந்த மீனராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடத்துல குரு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரமா இப்ப இருக்குது. அவங்களுக்கு அதை பத்தியான நிறைய வீடியோல பார்த்துருப்பாங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க. இப்ப நான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். மேடம் அடுத்த ஒரு கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். 3ஆம் இடத்து குரு திருமண வாழ்க்கைங்கிறது ஏதாவது அமைச்சு கொடுக்குமாங்க சார்? குழந்தை பாக்கியம், புது வேலைக்கு போகிறது, இல்லாட்டி புதுசா ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு மாறலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. இல்லாட்டி 2ஆம் திருமணம் பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. புதுசா ஏதாவது ஒரு புனித யாத்திரைகள் போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் ஒரு ஏற்ற காலமா இது அமைஞ்சிருக்குதா? செல்லலாமா இதுக்கெல்லாம்? இப்ப குரு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவங்க இடம் பெயர் சம்பந்தப்பட்டமான விஷயங்கள் நடக்கும். இப்ப அந்த குரு மட்டும்தான் அந்த வேலை செய்யுமா அப்படிங்கிறது கிடையாதுங்க. மற்ற 8 கிரகங்களுக்கு இப்ப சந்திரன் இருக்குது, புதன் இருக்குது, சனி இருக்குது, இந்த மாதிரி பிளானட் எல்லாம் எல்லா கட்டத்திலையும் எல்லா 12 கட்டத்திலையும் அந்த கிரகம் டிராவல் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம குருவை மட்டும் பிடிச்சிக்கிட்டு குரு தான் நமக்கு இது பண்ணுவார் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தவறு. இப்போ நம்ம எப்படி சொல்றோம்னா, இந்த ராசியை வச்சு நிறைய ஃபோக்கஸ் பண்ணனால நம்மளுடைய மைண்ட் செட்டு பூரா அந்த ராசியோட அமைப்பிலே இருக்கு. இப்போ இந்த ராசியோட அமைப்புல பார்த்து நிறைய பேத்துக்கு இந்த ராசி பலன் நம்பாதக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்குது. எப்படின்னா, அந்த கொரோனா பீரியட்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு பார்த்தீங்களா? அப்போ நிறைய பேர் இந்த ஆன்மீகத்துல நிறைய பேர் கிரகங்களை பத்தி ஜாதகத்தை பத்தி சொல்ல முரண்பாடான கருத்துக்களை நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தனால நம்ம இதை நிறைய ரீசர்ச் பண்ணியிருக்கனால கிரக நகர்வு டெய்லி நடந்துகிட்டே இருக்குதுங்க. கிரக மாற்றங்களும் டெய்லி நடந்துகிட்டே இருக்கு. அப்ப எந்தெந்த கிரகங்கள் நமக்கு பாதிப்பை கொடுக்குது, எந்தெந்த கிரகங்கள் நமக்கு பாதிப்பை கொடுக்கலங்கிற ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த குருனாலதான் ஒரு விஷயம் நடக்குது, இல்ல சந்திரனாலதான் ஒரு விஷயம் நடக்குது, ஒரு செவ்வாயினாலதான் ஒரு விஷயம் நடக்குது, அந்தந்த பெயர்ச்சினாலதான் ஒரு விஷயம் நடக்குதுங்கிறத ஒரு தவறான கண்ணோட்டத்துல கொண்டுட்டு போகாம பொதுவான விஷயத்த சொல்லும் போது நம்ம இதுல நிறைய ஒரு ஆய்வு செய்யும் போது பிளானட்டுகள் எங்கெங்க பிளாக் பண்ணிருக்குங்கிறத
ஒரு ஆய்வு பண்ணியிருக்கோம். அப்போ வந்து எந்த இது நமக்கு நன்மை செய்யும், அந்த நன்மை செய்யாத கிரகத்தை எப்படி நம்ம நன்மை செய்ய வைக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணி காமிக்கிற ஒரு கஸ்டமருக்கு. சார் இப்போ வந்துட்டு நம்ம இங்க மட்டும்தான் அப்படின்றது இல்லைங்க சார், வெளியூர்லயும் இருப்பாங்க, அதே போல வெளிநாட்டுலயும் இருப்பாங்க நம்மளோட கஸ்டமர்ஸ். அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய கன்சல்டிங் அப்படிங்கிறது நேர்ல வந்தா மட்டும்தான் செய்றீங்களா, இல்ல ஆன்லைனிங் கன்சல்டிங்கும் உங்ககிட்ட இருக்கா? ஆன்லைன் கன்சல்ட்டும் கண்டிப்பா இருக்குதுங்க, நேர்லயும் கன்சல்டிங் இருக்குங்க. எங்க இருந்தாலும் அந்த பிளானட்டை நம்ம ஆக்டிவேஷன் பண்ணலாம். இப்போ ஒரு பிளான், இப்போ ஒருத்தர் நமக்கு வந்து தடுக்கிறாரு அப்படின்னா அந்த தடுக்கிறவரை வந்து எப்படி தடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பை எப்படி ஏற்படுத்த முடியும், ஒரு கிரகம் நமக்கு நெகட்டிவா கொண்டுட்டு போயிட்டு இருக்குன்னா அந்த நெகட்டிவை எப்படி அதை பாசிட்டிவா கொண்டுட்டு வர முடியும் அப்படிங்கிறது அவங்க எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த ஊர்ல இருந்தாலும் நம்ம இருக்கிற இடத்துல இருந்து அதுக்கு உண்டான மெட்டீரியலை கொடுத்து நம்ம பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணலாம். அப்போ நம்ம செல் இங்கே வச்சிருக்கோம், எங்க இருந்தாலும் நம்ம பேசுறோம் இல்லையா, அது எப்படி பேசுறோம், அதுக்குண்டான ஆக்டிவேஷன் அதுக்குண்டான சிம்மு போட்டு தான் நம்ம பேசுறோம். அதே மாதிரி நான் இங்கே இருந்து அதுக்குண்டான எனர்ஜி பவரை கொடுத்து நம்ம அதை ஆக்டிவேஷன் பண்ணி நம்ம காமிக்க முடியும். அது எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் நம்ம அதை ஆக்டிவேஷன் பண்ணி காமிக்க முடியுங்க. இப்போ இதுவரையிலும் யாரும் அந்த மாதிரி ஆக்டிவேஷன் பண்ணிக்கிற காமிக்கிறதுங்கிற சப்ஜெக்டே இல்லை. அதனால எல்லாம் பொதுவாக போயிட்டு இருந்தாங்க. நமக்கு எந்த நாட்டில் எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் நம்ம அதை ஆக்டிவேஷன் பண்ணி காமிக்க முடியும். அதுக்குண்டான மெட்டீரியல் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நேயர்களே, நம்ம கிரகங்களை ஆக்டிவேஷன் டீஆக்டிவேஷன் அப்படிங்கிறது நம்ம கோவிந்தராஜ் சார் தான் முதன்முறையா கண்டுபிடிச்சிருக்கிறாரு. கிரகங்கள் நம்மளுக்கு நெகட்டிவா இருக்கிற பொழுது மட்டும்தான் நாம அதை ஆக்டிவேட் பண்ணணும். நம்மளுடைய கிரகங்கள் நல்ல நிலைமையில இருந்துச்சுன்னா அதை ஆக்டிவேட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. நார்மலா நம்ம என்ன கோயிலுக்கு போகணும், அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் சார் சொல்லிடுவாரு. கீழே இருக்க ஸ்க்ராலிங்ல போற நம்பருக்கு கால் பண்ணோம்னா சார் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவா இருக்கிற கிரகம் எது, அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம், அந்த ஆக்டிவேட் பண்றதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும், என்ன கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஃபுல் சார்ட்டே சார் போட்டு கொடுத்துருவாரு. அதை ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்த நிலைக்கு போகலாம். ஓகே, அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். அதுவரை உங்கள் நான் எம்ஜி சுபாஷினி. நன்றி நேயர்களே. இப்ப நம்ம கிரகங்களை பத்தி பேசியிருக்கோம். இப்படி எந்த கிரகங்களை ஆக்டிவேஷன் பண்ணாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனைனாலும் தீர்வு இருக்கு. அந்த அதுக்கு தீர்வுக்கு உண்டான ரெமெடியை வந்து நம்ம கண்டுபிடிச்சதுனாலதான் இப்ப நம்ம லைவ்ல வந்து கரெக்டா நம்ம சொல்ல முடியுது, பேச முடியுது. நம்ம பொதுவாகவே ராசி பலனை சொல்லி அதுக்கு ஒரு ஆக்டிவேஷன் இல்லாம நம்ம பொது பலனை சொல்லாம அதை ஆக்டிவேஷன் பண்ணும்போது அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருங்கிறதுக்கு உண்டான நம்ம ஒரு வைப்ரேஷனை வந்து கண்டுபிடிச்சு அதுக்குண்டான மெட்டீரியலை கண்டுபிடிச்சிருக்கனாலதான் நம்ம இந்த அளவுக்கு வந்து கிரகங்களை வந்து நம்ம பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணி நமக்கு ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்க முடியுங்கிறதுனாலதான் நம்ம இந்த அளவுக்கு இந்த வீடியோவிலையும் அடுத்து வரக்கூடிய வீடியோவிலையும் வந்து தெளிவாக நம்ம ஆக்டிவேஷனுங்கிறத வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.